ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். நியூஸ் பேப்பரை வந்து எப்படி ரிசோர்ஸாக யூபிஎஸ்சி ஆர் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர்ஸ் 11th December 2024. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கால்ஸ் ஃபார் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்பீச் அட்ஸ் விஹெச்பி ஈவெண்ட். ஸோ இதில் நமக்கு என்ன முக்கியம்னா, இது வந்து எத்திக்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எத்திக்ஸில் கோட் ஃபார் எத்திக்ஸ் ஃபார் ஜட்ஜஸ். ஸோ அந்த வகையில் இதை கேட்குறதுக்கு அதே மாதிரி இந்த அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ரெஸ்ட்ரிக்டட் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் அடாப்டட் பை தி ஃபுல் கோர்ட் இன் த சுப்ரீம் கோர்ட் 1997. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பாருங்கள். ஸோ இவர் வந்து அங்கே ஒரு விஹெச்பி ஈவெண்ட், ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டில் போய் பேசியிருக்கார், ரிலீஜியஸ் ஈவெண்ட்டில். அது வந்து மோரலி ரைட்டாக இல்லை எத்திக்கலி ரைட்டாக இல்லையா, ஒரு ஜட்ஜ் வந்து சிட்டிங் ஜட்ஜ் வந்து அது மாதிரி பண்ணலாமா இல்லையா. ஸோ இந்த 1997 அடாப்டேஷனுக்கு அது கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்கள். ஸோ எத்திக்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த நியூஸில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வைஸ் பிரசிடெண்ட் ஆஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் இன் ராஜ்யசபா. ஸோ அவர் வந்து அவுஸ்டட் பண்ணுறதுக்காண்டி அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ரெசல்யூஷன் மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன வேண்டியது அப்படின்னு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்கணுன்னா, வைஸ் பிரசிடென்ட் என்ன, அவருடைய ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் இன் பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன, ஸோ அவருடைய பவர்ஸ் என்ன, அவரை எப்படி ரிமூவ் பண்ணலாம், இது மட்டும் பார்த்தா போதும். அவர் எப்படி வந்து சூஸ் பண்ணப்படுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுறாரு எலெக்ஷனில், இது மட்டும் பார்த்தா போதும். எப்படி எலெக்ஷனு, குவாலிஃபிகேஷன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது, அவருடைய பவர்ஸு, தட்ஸ் இட். அப்புறம் பிரசிடெண்ட் இல்லாத டைமு விபிக்கு என்ன பொறுப்பு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போதும். ஸோ அடுத்து பேஜ் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா, பேஜ் நம்பர் 2 ஒன்றும் இல்லை, லோக்கல் நியூஸ் தான் ஆக்சுவலாக. பேஜ் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா, எம்எஸ்எம்இஸ் டு பெனிஃபிட் ஃப்ரம் த சேல் யார்ட் இன் கோயம்புத்தூர். ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தோம்னா எம்எஸ்எம்இன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இனா என்ன, எம்எஸ்எம்இ டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கேட்டாங்க 2021-22 கேட்டாங்க. ஸோ எம்எஸ்எம்இ டெஃபினிஷன் என்ன, எம்எஸ்எம்இக்கு ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போத்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன, ஏன்னா இது மெயின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அணுகுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி சாஸ் 14% க்ரோத் இன் 2022-23 சிஏஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சிஏஜினா என்ன, சிஏஜினுடைய ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ்னால் என்ன, இதெல்லாம் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வைக்கணும் ஆக்சுவலாக. சிஏஜி ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் என்னென்ன, சிஏஜி பவர்ஸ் என்ன, அவருக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்ன, அவர் எப்படி ரிமூவ் பண்ணலாம், அவருடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து லீகல் ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா, ரிலேட்டட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன, இந்த மாதிரி அணுகுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஏஜி அது போட்டுட்டு அது அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அது வில் பி வெல் அண்ட் குட். ஸோ அவ்வளோதான், இந்த பேஜஸில் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பேஜ் நம்பர் 4 தான் சொல்கிறாங்க, 5 warnings were issued before water was released from the Satanu Dam. ஸோ இதில் என்னென்னா, நமக்கு வந்து எத்திக்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதனா வெள்ள பாதிப்பு வருதையோ இல்லை ஏதாச்சும் ஆக்சிடெண்ட்டோ, ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ, அப்போ வந்து யாரெல்லாம் காப்பாற்றலாம், எப்படி அவங்கள எவாக்குவேட் பண்ணலாம், இந்த மாதிரி எத்திக்ஸில் கேட்குறதுக்கு, கேஸ் ஸ்டடிஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நியூஸை வந்து படித்து வச்சுங்க. ஸோ இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுங்க. தட்ஸ் இட், நாட் மோர் தென் திஸ் ஆக்சுவலி.